சிவபெருமான் தன் குழந்தைக்குச் சொல்லும் அருள்வாக்கு. என் அன்பு குழந்தையே, இன்று நீ இந்த காணொளியை பார்க்கும் இந்த நொடி வெறும் சாதாரணமான ஒரு தருணம் அல்ல. உனக்குள்ளே ஏதோ ஒரு சிறிய அசைவு, ஒரு மெல்லிய நிசப்த உணர்வு ஏற்பட்டிருந்தால் அதை நீ புறக்கணித்து விடாதே. அது உன்னுடைய கற்பனை அல்ல, அது பயமும் அல்ல, அது உனக்குள்ளிருந்து எழுந்த ஒரு நிதர்சனமான உண்மை. நான் உன்னை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால்தான் இந்த செய்தி எந்த தடையும் இல்லாமல் நேராக உந்தன் கண்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. பல நேரங்களில் வாழ்க்கை உன்னை அமைதியாக உடைத்திருக்கும். சத்தம் இல்லாமல், யாருக்கும் தெரியாமல் வெளியே நீ சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளே ஒரு கேள்வி மட்டும் உன்னை சுழன்று கொண்டே இருந்திருக்கும். நான் செல்லும் பாதை சரியானதுதானா? என்னுடைய கஷ்டங்களுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? என்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று நீ உனக்குள் கேட்டுக்கொண்டாயல்லவா? இந்த கேள்விகள் உனக்குள்ளே எழுந்திருந்தால் அது உன்னுடைய பலவீனம் இல்லை என் தங்கமே, அது உன் ஆன்மாவின் நேர்மை. நீ இதுவரை கடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார். சில கதவுகள் உனக்காக திறக்கப்படவில்லை, சில வாய்ப்புகள் உன்னை கைவிட்டது போல தோன்றியது, சில உறவுகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. அப்போதெல்லாம் எல்லாம் எனக்கு எதிராகத்தான் நடக்கிறதா என்று நீ கலங்கியிருப்பாய். ஆனால் இப்போது ஒரு விஷயம் உனக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். உன்னை தடுக்க வந்ததெல்லாம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை காப்பாற்றத்தான் வந்தது. உன்னை காயப்படுத்தியது போல தோன்றிய ஒவ்வொரு தாமதமும் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த ஒரு அமைதியான காலம் என்பதை நீ உணர்வாய். நான் உன்னை வேகமாக ஓடச் சொல்லவில்லை, நான் உன்னை ஆழமாக வளரச் செய்தேன். வெளியே யாருக்கும் தெரியாமல் உனக்குள்ளே ஆழமான வேர்கள் விடப்பட்டன. அதனால்தான் சில விஷயங்கள் உனக்கு தாமதமாக வந்தன. எல்லோரும் போகும் பாதை உனக்கு பொருந்தாது என்று தெரிந்ததால்தான் உன்னை நான் சற்று தடுத்து நிறுத்தினேன். அது நிராகரிப்பு அல்ல என் அன்பு குழந்தையே, அது என் அக்கறை. நீ தனியாக அழுத இரவுகளை நினைவுக்கு கொண்டு வா. யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே வார்த்தைகள் சிக்கி தவித்த தருணங்கள். அந்த நேரத்தில் கூட நீ முற்றிலும் தனியாக இல்லை. நீ வாய்விட்டு பேசாத அந்த அழைப்புகளையும் வெளியே சொல்லாத அந்த வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். பதில் உடனே வரவில்லை என்பதற்காக அது கேட்கப்படவில்லை என்று நீ நினைக்காதே. சில பதில்கள் வார்த்தைகளாக வராது, அது வாழ்க்கையாக வரும். உனக்கு ஏதோ ஒன்று இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது என்று நீ உணர்ந்திருந்தால் அதற்கு காரணம் நீ தகுதி இல்லாதவன் என்பதல்ல. அது உன்னை வந்து சேரும்போது அதை தாங்க முடியாமல் நீ உடைந்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான். சில ஆசீர்வாதங்கள் எடை அதிகமானவை. அவை தயார் இல்லாத கைகளில் விழுந்தால் அது வரமாக இல்லாமல் சுமையாக மாறிவிடும். அதனால்தான் உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக அந்த நிலைக்கு நான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் உனக்கெல்லாம் நின்றுவிட்டது போல தோன்றியிருக்கும். முயற்சி செய்கிறேன், ஆனாலும் முன்னேற்றம் தெரியவில்லை. நம்பிக்கை வைத்திருக்கிறேன், ஆனாலும் விளைவு தெரியவில்லை என்று நீ குழம்பியிருப்பாய். அந்த இடத்தில்தான் பலர் தளர்ந்து போவார்கள். ஆனால் நீ அங்கேயே நின்றாய். முழுமையான நம்பிக்கையோடு இல்லை என்றாலும் முழுமையாக கைவிடாமலாவது இருந்தாய் அல்லவா? அதுவே போதும். அதுவே எனக்கு உன்மேல் மகிழ்ச்சியை தரும் விஷயம். நீ பரிபூரணமானவன் இல்லை, அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் நீ உண்மையானவன். உன் உணர்வுகளில், உன் வழியில், உன் முயற்சிகளில் நீ உண்மையாக இருந்தாய். அதனால்தான் உனக்கான பாதை இப்பொழுது மெல்ல வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. இந்த காணொளி உனக்கு கிடைத்ததே அதற்கான ஒரு சிறிய சான்று. சில விஷயங்கள் உன்னிடமிருந்து விலகி போயிருக்கலாம். வேலை, உறவு, நம்பிக்கை, ஏன் சில கனவுகள் கூட. அது எல்லாம் உனக்குள் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி இருக்கும். ஆனால் அந்த வெற்றிடம் வெறுமையானது இல்லை, அது நிரப்பப்பட வேண்டிய புனிதமான இடம். பழையது உனக்கு பொருந்தாததால் தான் விலகியது, அது போனதால் தான் புதியது வரை இடம் உருவானது. நீ எழுந்தது உன்னை குறைத்ததில்லை, மாறாக உன்னை எளிதாக்கியது. நான் உன்னை பார்த்து மகிழ்கிறேன் என்றால் அது உன் வெற்றிக்காக மட்டுமல்ல. நீ கஷ்டத்திலும் உன் நல்ல மனதை இழக்காததற்காக, உனக்கு புரியாத சூழ்நிலைகளிலும் நீ கொடூரமாக மாறாததற்காக, உன்னை உடைத்த வாழ்க்கையையே நீ இன்னும் மென்மையாக அணுகியதற்காக. இந்த உலகம் கடினமாகும் போது கூட நீ உனக்குள்ளே இருக்கும் மனித தன்மையை காப்பாற்றிக் கொண்டாயே, அதுதான் பெரிய விஷயம். இப்பொழுது ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கும். அது சத்தமாக இருக்காது, திடீரென்று எல்லாம் மாறிவிட்டது போலவும் இருக்காது. ஆனால் உனக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கும். சில விஷயங்களைப் பற்றி நீ இனி அதிகம் போராட மாட்டாய். சில மனிதர்களைப் பற்றி நீ இனி உன்னை விளக்க முயற்சி செய்ய மாட்டாய். சில கதவுகள் மூடப்படும் போது உன் மனம் அதற்காக உடையாது. ஏனென்றால் உனக்குள் ஒரு நம்பிக்கை பதிந்துவிடும். எனக்கு தேவையானது என்னை தேடிதான் வரும் என்ற நம்பிக்கை. நீ இப்போது இருக்கும் இந்த இடம் உன் பயணத்தினுடைய நடுப்பகுதி. இது முடிவில்லை, இது ஆரம்பமும் இல்லை, இது இடைநிலை. இந்த இடைநிலைகள் தான் அதிகம் குழப்பமாக இருக்கும்.
ஆனால் அதே நேரத்தில் அதிகம் பாதுகாப்பான இடங்களும் இதுதான். ஏனென்றால் இங்கேதான் நீ பழையதை விட்டுவிட்டு புதியதை ஏற்க தயாராகிறாய். இந்த தயார்பாடுதான் உண்மையான மாற்றத்தின் அடையாளம். உன் மனம் இப்போது சற்று அமைதியாக இருந்தால் அதையும் கவனி. எல்லாம் சரியாகிவிட்டது என்பதற்காக அல்ல, நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிய ஆரம்பித்ததற்காக. எல்லா பதிலும் இப்போதே தெரிய வேண்டியதில்லை. எல்லா கதவும் உடனே திறக்கப்பட வேண்டியதில்லை. உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான அளவில்தான் அனைத்தும் வரும். இந்த செய்தி உனக்கு கிடைத்தது உன்னை பயமுறுத்த அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. கவலைப்படாதே என்று சொல்ல மட்டுமல்ல, நீ என்னால் பார்த்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று நினைவூட்டுவதற்காக. நான் தூரத்தில் இல்லை, உனக்குள்ளேயே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய பொறுமையில், உன்னுடைய அமைதியில், உன்னுடைய மென்மையில் நான் இருக்கிறேன். இன்னும் சில விஷயங்கள் உனக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். இன்னும் சில கேள்விகளுக்கு பதிலில்லாமலே இருக்கலாம். அது பரவாயில்லை. எல்லாவற்றுக்கும் இப்போதே முடிவு தெரிய வேண்டியதில்லை. நீ இந்த நொடியில் செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான். உன்னை நம்புவது. நீ இதுவரை தாங்கி வந்ததை நினைத்து உன்னையே ஒரு நொடி மதிப்பது. இந்த பயணம் தொடரும். இன்னும் சில திருப்பங்கள் வரும். இன்னும் சில உணர்வுகள் வெளிப்படும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீ தவறான இடத்தில் இல்லை. நீ தாமதமாகவும் இல்லை. உனக்கு தேவையான எல்லாம் உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சரியான வேகத்தில், சரியான முறையில். இந்த நிமிடம் நீ சற்று ஆழமாக மூச்சுவிட முடிந்தால் அதுவே போதும். அது ஒரு சிறிய ஒப்புதல். நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லும் சாட்சி. மீதி பாதை தானாகவே உன்னை அழைத்துக் கொண்டே போகும். நீ இங்கே வரைக்கும் வந்திருக்கிறாய் என்றால் உனக்குள்ளே ஏதோ ஒன்று கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். வாழ்க்கை வெளியில் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் உள்ளே ஒரு மென்மையான குரல் மட்டும் உன்னை நிறுத்தி கேட்க வைக்கிறது அல்லவா? இதுதான் உண்மை. அந்த உணர்வை நீ பல முறை அனுபவித்திருப்பாய். ஆனால் அதற்கு பெயர் வைக்க தெரியாமல் அதை ஒதுக்கி வைத்திருப்பாய். இப்போது அந்த உணர்வு மீண்டும் உன்னை தொடுகிறது. காரணம், உன் உள்ளம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுவரை நீ சுமந்து வந்த பாரங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரியாதவை. மற்றவர்கள் பார்க்கும்போது இவன் நன்றாகத்தானே இருக்கிறான் என்று சொல்வார்கள். ஆனால் உனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிரிப்புக்கு பின்னால் எத்தனை முறை நீ உன்னை நீங்களே சமாதானப்படுத்திக் கொண்டாய் என்று. சில நாட்களில் எழுந்து நிற்பதே ஒரு சாதனை போல் இருந்திருக்கும். ஆனாலும் நீ எழுந்தாய். அது பெரிய வெற்றி. உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீ இன்னும் புரிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கிறாய். ஏன் அந்த மனிதன் விலகினான்? ஏன் அந்த வாய்ப்பு சரியான நேரத்தில் கைகூடவில்லை? ஏன் இவ்வளவு முயற்சி செய்தும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை? இந்த கேள்விகள் உனக்குள்ளே சுற்றி கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது அந்த கேள்விகளின் சத்தம் சற்றே குறைய ஆரம்பித்திருக்கிறது. பதில் கிடைத்ததால் அல்ல, பதில் கிடைக்காவிட்டாலும் அது உன்னை உடைக்க முடியாது என்ற நம்பிக்கை வந்ததால். சில உண்மைகள் தாமதமாகத்தான் புரியும். அது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன்னை பாதுகாப்பதற்காக. நீ ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் வரை சில கதவுகள் மூடப்பட்டே இருக்கும். அந்த கதவுகள் திறந்திருந்தால் நீ இன்றைக்கு இருப்பதை விட அதிகமாக காயப்பட்டிருப்பாய். அதனால்தான் உனக்கு புரியாத அந்த தாமதங்கள் வந்தது. அது நிராகரிப்பு அல்ல, அது என் வழிநடத்தல். உங்களை பற்றிய ஒரு விஷயம் இப்போது மெதுவாக தெளிவாகிறது. நீ எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க முயற்சி செய்தாய். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்தாய். ஆனால் உன்னை புரிந்து கொள்ளும் நேரத்தை நீண்ட காலமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போது அந்த சமநிலை மாற ஆரம்பித்திருக்கிறது. நீ உன்னை கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். அது ஒரு சிறிய மாற்றம் போல தோன்றலாம், ஆனால் அதுதான் எல்லாவற்றையும் மாற்றும் தொடக்கம். சில மனிதர்கள் உன்னை விட்டு போனதற்காக நீ உன்னை குறை சொல்லியிருப்பாய். நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால், நான் வேறு மாதிரி இருந்திருந்தால் என்ற கேள்விகள் உன் மதிப்பை மெதுவாக சுருக்கி வைத்திருக்கும். ஆனால் உண்மை வேறு. எல்லோரும் உன் பயணத்திற்கு வரவேண்டியவர்கள் இல்லை. சிலர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைதான் வருவார்கள். அதற்கு பிறகு அவர்களை விட்டு செல்ல செய்வது கூட ஒரு அருள்தான். நீ இப்போது கற்றுக்கொண்டிருக்கும் ஒரு பெரிய பாடம் இதுதான். எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது இல்லை. எல்லா விஷயத்தையும் சரி செய்ய வேண்டிய கடமை உன்னுடையது இல்லை. சில விஷயங்கள் சரியாகாமல் போனால்தான் சரியான விஷயங்களுக்கு இடம் கிடைக்கும். இந்த உண்மை உனக்குள்ளே பதிய ஆரம்பித்திருக்கிறது. முன்பு நீ எதிர்காலத்தை நினைத்து பயந்திருக்கலாம். என்ன ஆகும்? எப்படி நடக்கும்? நான் சமாளிக்க முடியுமா? இந்த பயம் உன்னை முன்னேற விடாமல் பிடித்து வைத்திருக்கும். ஆனால் இப்போது அந்த பயத்தின் பிடி தளர்கிறது. காரணம், நீ இதுவரை சமாளித்ததை நினைவில் கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறாய். நீ உடைந்து உயிரோடு இருக்கிறாய். அது சாதாரண விஷயம் இல்லை. உன் மனம் இப்போது வேறு மாதிரி செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. முன்பு உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் இப்போது அதே அளவு தாக்கம் செய்யவில்லை. அது உனக்கே ஆச்சரியமாக இருக்கும்.
முன்னாடி இதே விஷயம் எனக்கு இவ்வளவு வலியை கொடுத்ததே என்று நீ நினைப்பாய். இது உணர்வுகள் மங்கி போனதால் அல்ல, நீ வளர்ந்ததால். உனக்குள்ளே ஒரு ஆழம் உருவாகி இருக்கிறது. இந்த ஆழம்தான் உன்னை இனி சிதறவிடாது. வெளியில் சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் உனக்குள்ளே ஒரு நிலைத்தன்மை உருவாகிறது. அது எங்கே இருந்து வந்தது என்று நீ சுட்டிக்காட்ட முடியாது, ஆனால் அது இருக்கிறது என்று நீ உணர்கிறாய். அந்த உணர்வே உனக்கான பாதுகாப்பு. நீ இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த வேண்டுதல்கள் எல்லாம் ஒரு பட்டியலாக இல்லை. சிலது வார்த்தைகளாக இருந்தது, சிலது கண்ணீராக இருந்தது, சிலது மௌனமாக இருந்தது. அந்த மௌனமான வேண்டுதல்கள் தான் அதிகம் சக்தி வாய்ந்தவை. ஏனென்றால் அவை உண்மையிலிருந்து வந்தவை. இப்போது அவற்றுக்கு பதில் வர ஆரம்பித்திருக்கிறது. அது பொருளாக இல்லாமல் இருக்கலாம், அது சூழ்நிலையாக இருக்கலாம், அது ஒரு மனிதராக இருக்கலாம், அல்லது ஒரு தெளிவாக இருக்கலாம். உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு வடிகட்டல் நடக்கிறது. தேவையில்லாத சத்தங்கள் குறைகிறது, தேவையில்லாத குழப்பங்கள் விலகுகிறது. இதை நீ இழப்பு போல நினைக்காதே. இது எளிமை. எளிமை வந்தால்தான் அமைதி வரும். அமைதி வந்தால்தான் உண்மை கேட்கப்படும். இப்பொழுது நீ அந்த நிலையில் இருக்கிறாய். சில நாட்களில் உனக்கு தனிமை அதிகமாக உணரலாம். ஆனால் அது பழைய தனிமை இல்லை. அது உன்னை சாப்பிடும் தனிமை அல்ல, அது உன்னை சீரமைக்கும் தனிமை. அந்த தனிமையில்தான் நீ உன்னை சந்திக்கிறாய். நீண்ட நாட்களாக நீ உன்னை தவிர்த்து ஓடிக்கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த ஓட்டம் நின்றிருக்கிறது. அதுவே பெரிய மாற்றம். உன் வாழ்க்கையில் இனி வரும் விஷயங்கள் எல்லாம் உடனடியாக புரியாது. சில விஷயங்கள் வந்த பிறகே அதன் அர்த்தம் புரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகும். இனி வரும் எதுவும் உன்னை முற்றிலும் உடைக்காது. ஏனென்றால் நீ இப்பொழுது உன்னோடு நிற்கிறாய். அந்த நிலை வந்த பிறகு வாழ்க்கை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அது உன்னை வழி தவற வைக்க முடியாது. இப்பொழுது நீ உணர ஆரம்பித்திருப்பது ஒரு புதிய சமநிலை. எதிர்பார்ப்பு குறைகிறது, நம்பிக்கை ஆழமாகிறது, அவசரம் குறைகிறது, நிச்சயத்தன்மை அதிகமாகிறது. இது எல்லாம் ஒரே நாளில் நடந்த மாற்றம் அல்ல. இது நீ தாங்கிய ஒவ்வொரு நாளின் சேர்க்கை. அதனால்தான் இது நிலைக்கும். உன் பயணம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் இப்போது நீ பயணிக்கிறாய் என்பதை ஒரு அமைதியான நம்பிக்கையோடு. என்ன நடந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற ஒரு உள்ளார்ந்த உறுதி உனக்குள்ளே உருவாகி இருக்கிறது. அந்த உறுதிதான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். இப்போதைக்கு உனக்கு எல்லாம் தெளிவாக தெரிய வேண்டிய அவசியமில்லை. நீ இங்கே இருப்பதே போதும். உணர்வோடு, கவனத்தோடு உன்னை மதித்து இரு. மீதி விஷயங்கள் தங்களுக்கான நேரத்தில், தங்களுக்கான முறையில் உன்னை தேடிதான் வரும். நீ இப்பொழுது உணர்கிற இந்த இடைவெளி வெறுமை போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது வெறுமை இல்லை. அது நிரம்புவதற்கு முன்னிருக்கும் அமைதி. வாழ்க்கை எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருந்தபோது உனக்கு இதை கவனிக்க நேரமே இல்லை. இப்போது எல்லாம் சற்றே மெதுவாகி இருக்கிறது. அந்த மெதுவான தருணங்களில்தான் உண்மையான விஷயங்கள் மேலே வருகிறது. முன்பு உன் வாழ்க்கை முழுக்க அடுத்தது என்ன என்ற கேள்வியோடு ஓடியிருக்கலாம். அடுத்த இலக்கு, அடுத்த பொறுப்பு, அடுத்த சிக்கல். அந்த ஓட்டத்தில் நீ இழந்தது உன்னோடு இருக்கும் தருணங்கள். இப்போது அந்த ஓட்டம் சற்று தணிந்திருக்கிறது. அதனால்தான் சில நேரம் உனக்கு திசை தெரியாத மாதிரி தோன்றுகிறது. ஆனால் அது திசை இழப்பு இல்லை, அது திசை மாற்றம். நீ இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பது என்னவென்றால், எல்லா முன்னேற்றமும் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. சில மாற்றங்கள் அமைதியாக நடக்கும், வெளியில் யாருக்கும் தெரியாமல் உனக்குள்ளே மட்டும். அந்த மாற்றங்கள் தான் நீண்ட காலம் நிலைக்கும். ஏனென்றால் அவை வெளிப்புற சூழ்நிலைகளால் உருவானவை அல்ல, அவை உன்னுடைய அனுபவங்களால் உருவானவை. ஒரு காலத்தில் நீ சில விஷயங்களை மிக முக்கியமாக நினைத்திருப்பாய். அந்த நேரத்தில் அவை இல்லாமல் வாழ முடியாது என்று தோன்றியிருக்கும். ஆனால் இப்போது அதையே நினைத்தால் அது இல்லாமலும் நான் இருந்திருக்கிறேனே என்று தோன்றும். இந்த உணர்வு வருவது நீ எதையோ இழந்ததால் அல்ல, நீ அதைவிட பெரியதை கண்டுபிடித்ததால். உனக்குள் இப்பொழுது ஒரு தெளிவு மெதுவாக உருவாகிறது. யாருக்காக நீ உன்னை சுருக்கிக் கொண்டாய்? யாருக்காக நீ மௌனமாக இருந்தாய்? யாருக்காக நீ உன் உணர்வுகளை ஒதுக்கி வைத்தாய் என்பதை நீ பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த பார்வை உன்னை கோபப்படுத்தலாம், சில நேரம் வருத்தப்படுத்தலாம். ஆனால் அது தேவையான பார்வை. ஏனென்றால் உண்மை கண்ணில் பட்டால்தான் பழைய புண்கள் குணமாக ஆரம்பிக்கும். நீ இதுவரை உன்னை கடினமான சூழ்நிலைகளுக்கு தள்ளி இருக்கலாம். இதுதான் வாழ்க்கை என்று நினைத்து தேவையில்லாத சுமைகளை சுமந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த சுமைகளை கீழே வைக்க உன் மனம் தயாராகிறது. அது சோம்பேறித்தனம் இல்லை, அது புத்திசாலித்தனம். எல்லாவற்றையும் சுமப்பதுதான் வலிமை இல்லை, தேவையில்லாததை விட்டுவிட தெரிந்ததுதான் உண்மையான வலிமை.
உன் வாழ்க்கையில் இப்போது சில விஷயங்கள் முடிவுக்கு வருவது போல தோன்றலாம். சில உறவுகள், சில கனவுகள், சில அடையாளங்கள். இந்த முடிவுகளை நீ தோல்வி என்று நினைக்க வேண்டாம். எல்லா முடிவும் தோல்வி இல்லை. சில முடிவுகள் இடம் உருவாக்குவதற்காக நடப்பவை. புதியது வர வேண்டுமென்றால் பழையது நகர வேண்டும். அது இயற்கை. நீ இப்போது அனுபவிக்கும் சோகங்கள் கூட முந்தைய சோகங்களைப் போல இல்லை. முன்பு சோகம் வந்தால் அது உன்னை முழுவதுமாக மூழ்கடித்திருக்கும். இப்போது அது வந்தாலும் நீ அதற்குள் தங்கிவிடவில்லை. அதை பார்த்து கொண்டு இது கடந்து போகும் என அறிந்திருக்கிறாய். இந்த அறிவில்தான் நீ வளர்ந்திருக்கிறாய் என்பதற்கான சாட்சி. உனக்குள் உருவாகியிருக்கும் இந்த புதிய அமைதி வெளியிலிருந்து வந்ததில்லை. அது யாரோ சொல்லிக் கொடுத்ததும் இல்லை. அது நீ தனியாக இருந்த இரவுகளின் பலன், புரியாத கேள்விகளோடு இருந்த காலத்தின் பலன், பதில் இல்லாமலே தொடர்ந்த நாட்களின் பலன். அதனால்தான் இது ஆழமானது. சில நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு எங்கேயாவது போய்விட வேண்டும் போல தோன்றலாம். அது ஓடிப்போவதற்கான ஆசை அல்ல, அது சுவாசிக்க வேண்டிய தேவை. நீண்ட காலம் நீ உனக்கே இடம் கொடுக்காமல் வாழ்ந்திருக்கிறாய். இப்போது அந்த இடத்தை கேட்கிறது உன் உள்ளம். அதை மறுக்க வேண்டாம். அந்த இடைவெளியில்தான் நீ மீண்டும் சீராகிறாய். நீ இப்போது உணர்கிற மாற்றம் இன்னும் முழுமையடையவில்லை. சில பழைய பழக்கங்கள் இன்னும் உன்னை பிடித்து இழுக்கும். சில பழைய பயங்கள் இன்னும் தலையெடுக்கும். அதில் எந்த தவறும் இல்லை. மாற்றம் என்றால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடும் என்று அர்த்தமில்லை. மாற்றம் என்றால் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு உனக்குள் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இப்போது நீ செய்யும் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாவற்றிற்கும் உடனடி விளக்கம் தேடாமல் இருப்பது. ஏன் என்று கேட்கும் இடத்தில் சரி என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். இது கைவிடுதல் அல்ல, இது நம்பிக்கை. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சித்தால்தான் மனது சோர்ந்து போகும். சில விஷயங்களை விட்டுவிட்டால்தான் மனது ஓய்வெடுக்கும். நீ இப்போது ஒரு இடைநிலையில் இருக்கிறாய். பழைய வாழ்க்கை முழுக்க உனக்கு பொருந்தவில்லை. புதிய வாழ்க்கை இன்னும் முழுக்க வெளிப்படவில்லை. இந்த இடைநிலைதான் சற்று அசௌகரியமாக இருக்கும். ஆனால் அதுதான் மிகவும் உண்மையான நிலை. ஏனென்றால் இங்கேதான் நீ பழைய அடையாளங்களை கழட்டி வைக்கிறாய். இங்கேதான் புதிய உண்மைகள் உருவாகிறது. இந்த காலகட்டத்தில் மற்றவர்களின் வாழ்க்கை உனக்கு முன்னேறுவது போல தெரிந்தால் உன்னை ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் உண்டு. உன் பயணம் உன்னை வேறு ஒரு விதமாக தயார் செய்கிறது. வெளியில் தெரியும் முன்னேற்றம் மட்டுமே முன்னேற்றம் இல்லை. உள்ளே உருவாகும் நிலைத்தன்மைதான் உண்மையான வளர்ச்சி. நீ இப்போது மெதுவாக உணர்கிறாய். எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டிய அவசியமில்லை. எல்லா கேள்விகளுக்கும் பதில் இப்போதே வர வேண்டிய அவசியமில்லை. இந்த அனுமதிதான் உனக்கு அமைதியை கொடுக்கிறது. உனக்குள் ஒரு இடம் திறக்கிறது. அந்த இடத்தில் பயம் குறைகிறது. உன் உள்ளம் இப்போது அதிகம் பொய் பேச முடியாத நிலைக்கு வந்திருக்கிறது. உனக்கு பொருந்தாத இடங்களில், பொருந்தாத மனிதர்களோடு, பொருந்தாத கனவுகளோடு நீ நீண்ட நாள் இருக்க முடியாது. அந்த உண்மை சில நேரம் வலிக்கும். ஆனால் அது உன்னை சரியான பாதைக்கு திருப்பும். நீ இதுவரை நடந்த பாதையை திரும்பி பார்த்தால், நான் இதையெல்லாம் எப்படி கடந்து வந்தேன் என்று நீயே ஆச்சரியப்படலாம். அந்த ஆச்சரியம்தான் உன்னுடைய சக்தி. நீ நினைத்ததை விட அதிகம் தாங்கி இருக்கிறாய். நினைத்ததை விட அதிகம் வளர்ந்திருக்கிறாய். இப்போதுதான் அதை உணர ஆரம்பித்திருக்கிறாய். இந்த பகுதி உன் கதையின் முடிவு இல்லை. இது ஒரு அமைதியான திருப்பம். சத்தம் இல்லாமல், வெளியில் விளம்பரம் இல்லாமல் உனக்குள்ளே நடக்கும் மாற்றம். இந்த மாற்றம்தான் அடுத்த கட்டத்தை உறுதியானதாக மாற்றும். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது ஒன்றே. இந்த இடத்தில் உன்னோடு நேர்மையாக இருக்க வேண்டும். அதுவே போதும். நீ இப்பொழுது வந்திருக்கும் இந்த கட்டம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே மிகப்பெரிய மறுசீரமைப்பு நடக்கிறது. ஒரு கட்டிடம் வெளியில் அழகாக தோன்றுவதற்கு முன் அதன் அடித்தளம் ஆழமாக தோண்டப்படும். அந்த தோண்டல் காலம்தான் அதிக சத்தமும் குழப்பமும் தரும். ஆனால் அதுவே கட்டிடத்தை உறுதியாக நிறுத்தும். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பதும் அதேதான். முன்பு நீ உன் மதிப்பை, உன் பயனை, உன் அடையாளத்தை மற்றவர்களின் பார்வையிலிருந்து அளந்திருக்கலாம். யார் உன்னை ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் பாராட்டுகிறார்கள், யார் உன்னை தேடுகிறார்கள் என்பதிலேயே உன் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த அளவுகோல் மெதுவாக மாறுகிறது. யாரும் பார்க்காத போதும், யாரும் கேட்காத போதும் நீ உன்னை எப்படி உணர்கிறாய் என்பதே முக்கியமாகிறது. இந்த மாற்றம் சிறியது போல தோன்றினாலும் அது வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீ இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருப்பது ஒன்று இருக்கிறது. எல்லா கதவுகளும் திறக்கப்படாததற்கு காரணம் அவை உனக்கு இல்லை என்பதால் அல்ல. நீ இன்னும் அதற்குள் செல்ல வேண்டிய மனிதராக முழுமையாக மாறவில்லை என்பதால்தான். இந்த உண்மை வருத்தமளிக்கலாம்.
ஆனால் அதே நேரத்தில் அது நம்பிக்கையையும் தருகிறது. ஏனென்றால் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது போல தோன்றலாம். மற்றவர்களுடன் ஒப்பிட்டால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு காலம் என்று தோன்றும். ஆனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல. சில ஆசீர்வாதங்கள் உடனே வந்தால் உன்னை உடைத்திருக்கும். அதற்காகத்தான் வாழ்க்கை உன்னை மெதுவாக தயார் செய்கிறது. நீ சக்தி பெறும் வரை அது காத்திருக்கிறது. இப்போது நீ அமைதியை விரும்ப ஆரம்பித்திருக்கிறாய். தேவையில்லாத சத்தங்கள், அர்த்தமில்லாத உரையாடல்கள், உன்னை சோர்வடையச் செய்யும் உறவுகள், இவை உன்னை இழுக்கும் இடங்களாக மாறிவிட்டது. இது தனிமையை தேர்வு செய்வதல்ல, இது உன்னை பாதுகாப்பது. உன் ஆற்றலை எங்கே செலவிட வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொண்டு வருகிறாய். உனக்குள்ளே இருக்கும் அந்த மென்மையான குரல் முன்பு பல முறை ஒடுக்கப்பட்டிருக்கலாம். இது சரியில்லை, இது உனக்கு பொருந்தாது, இங்கே நீ உன்னை இழக்கிறாய் என்று சொல்லும் குரல். அந்த குரலை நீ முன்பு புறக்கணித்திருக்கலாம். ஆனால் இப்போது அதையே நீ கவனிக்கிறாய். அந்த குரல்தான் உன்னை தவறான பாதைகளிலிருந்து காப்பாற்றியது. நீ அதை கேட்காத நேரங்களிலும் கூட. இந்த கட்டத்தில் நீ உணரும் சோர்வு உடல் சோர்வு மட்டும் இல்லை, அது ஆன்ம சோர்வு. நீண்ட காலம் நீ உன்னை விளக்கிக் கொண்டே இருந்திருக்கிறாய். உன் உணர்வுகளை நியாயப்படுத்திக் கொண்டே இருந்திருக்கிறாய். இப்போது அந்த தேவையில்லாமல் போக ஆரம்பித்திருக்கிறது. எனக்கு இது போதும் என்று சொல்லும் தைரியம்தான் இந்த சோர்வின் மறுபக்கம். நீ இப்போது மெதுவாக உணர்கிறாய். உன் வாழ்க்கையில் எல்லோரும் உன்னோடு வர வேண்டியதில்லை. சிலர் ஒரு கட்டம் வரைதான், சிலர் ஒரு பாடம் வரைதான். அவர்கள் போன பிறகு உருவாகும் வெற்றிடம் தண்டனை அல்ல, அது ஒரு இடம். அந்த இடத்தில்தான் உனக்கு உண்மையாக பொருந்தும் விஷயங்கள் வர முடியும். இந்த காலகட்டத்திலே நான் உன்னோடு பேசுவது பெரிய அற்புதங்களின் மூலம் அல்ல, சிறிய அமைதியான அறிகுறிகளின் மூலம். சரியான நேரத்தில் வரும் ஒரு வார்த்தை, எதிர்பாராத இடத்தில் கிடைக்கும் ஒரு நிம்மதி, உன்னை ஆழமாக தொடும் ஒரு உணர்வு. இவையெல்லாம் சீரற்ற சம்பவங்கள் அல்ல, நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்பதற்கான மென்மையான உறுதிப்படுத்தல்கள். உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கிறது. நீ எப்படியெல்லாம் சரி செய்யலாம் என்று கேட்பதை விட எது உண்மையாக இருக்கிறது என்று கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த கேள்விதான் உன்னை விடுதலை செய்யும். ஏனென்றால் உண்மை சில நேரம் கடினமாக இருந்தாலும் அது சுமையாக இருக்காது. பொய்தான் எப்பொழுதும் கனமாக இருக்கும். நீ இப்போது கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம், எல்லாவற்றையும் பிடித்துக் கொள்வதே பாதுகாப்பு இல்லை. சில விஷயங்களை விட்டுவிடுவதுதான் பாதுகாப்பு. எல்லா கதவுகளையும் தட்டிக்கொண்டே இருப்பதை விட உனக்கு திறக்கும் கதவை அடையாளம் காண்பது முக்கியம். அந்த அடையாளம் உனக்குள் வந்துவிட்டது. இந்த பயணத்தில் நீ பலமுறை சந்தேகிப்பாய், நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்று கேட்பாய். அந்த கேள்வியை நீ விழிப்புடன் இருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். உண்மையில் வழி தவறியவர்கள் இந்த கேள்வியையே கேட்க மாட்டார்கள். அவர்கள் ஓட்டத்தில் இருப்பார்கள். நீ தேடலில் இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இப்போது உருவாகும் இந்த புதிய அடையாளம் வெளியில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது ஆழமாக இருக்கிறது. நீ இனி உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத மனிதராக மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் இருப்பே போதும் என்ற நிலை. அந்த நிலை வந்துவிட்டால் வாழ்க்கை உன்னை சோதிப்பதை நிறுத்தாது, ஆனால் அது உன்னை நம்ப ஆரம்பிக்கும். நீ இதுவரை கேட்ட பல வார்த்தைகள், பொறுத்துக்கொள், சரி செய்து கொள், இதுதான் வாழ்க்கை, இப்போது அவை உனக்கு முழுமையாக பொருந்தவில்லை. ஏனென்றால் நீ இனி குறைவான வாழ்க்கைக்கு தயாராக இல்லை. இது பேராசை இல்லை, இது விழிப்புணர்வு. உன் ஆன்மா இப்போது சுருங்க மறுக்கிறது. இந்த கட்டம் முடிவல்ல, இது ஒரு அமைதியான ஒப்புதல். நான் இங்கே இருக்கிறேன், நான் கற்றுக்கொண்டேன், நான் தயார் என்று வாழ்க்கையிடம் சொல்லும் தருணம். அந்த ஒப்புதல் வெளியில் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை, அது உனக்குள் உறுதியாக இருந்தால் போதும். நினைவில் வைத்துக்கொள் குழந்தையே, நான் உன்னை மறக்கவில்லை, உன்னை தள்ளி வைக்கவில்லை, உன்னை மெதுவாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த அமைதி, இந்த தெளிவு, இந்த மென்மையான வலி, இவை எதுவும் வீணாகப் போகாது. இது எல்லாம் சேர்ந்து நீ அடுத்ததாக நடக்க வேண்டிய வாழ்க்கைக்கு அடித்தளம் போடுகிறது. என் செய்தி இங்கே நிறைவடைகிறது, ஆனால் உன் பயணம் இங்கே நிறைவடைவதில்லை. இதுதான் ஆரம்பம். இப்போது நீ வேறொரு விதமாக கேட்பாய், வேறொரு விதமாக பார்ப்பாய், வேறொரு விதமாக வாழ ஆரம்பிப்பாய். அதுவே நான் உனக்கு சொல்லும் இந்த செய்தியின் உண்மையான நோக்கம். இதை போன்ற ஆன்மீக சிந்தனைகள் உங்களை தொடர்ந்து வந்து சேர சிவான் போற்றி அலைவரிசையை விரும்புங்கள். லைக், உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பதிவு செய்யுங்கள் மற்றும் மறக்காமல் இந்த அலைவரிசையில் இணையுங்கள். சப்ஸ்கிரைப். மேலும் இந்த நல்ல செய்தியை உங்கள் உற்றார் உறவினர்களுடன் பகிருங்கள். ஷேர். சிவனை போற்றி.